ஸோ இப்போ நம்ம பேச போகிற ஒரு படத்தோட பேர் வந்து மயிலாஞ்சி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இந்த படம் வந்து ஏன் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய முகங்கள் இல்லாமல் பெரிய பெரிய டைரக்டர் இல்லாமல் பெரிய பெரிய அதாவது மியூசிக் டைரக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் டைரக்டர். பட் அவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர். பட் இருந்தாலும் வந்து அதாவது தெரியக்கூடிய முகங்கள் வந்து பெருசாக இல்லாமல் வந்து ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பேசுறதுக்கு காரணம், முக்கியமான காரணம், எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான அஜயன் பாலா எழுத்தாளர் அவர்கள். ஏன்னா நான் வந்து சில புத்தகங்கள்லாம் படிப்பேன். இந்த ஒரு சேனல் கூட வந்து புத்தகங்கள் ரிலேட்டாக தான் நான் வந்து ஆரம்பித்தது. அதனால் ஒரு எழுத்தாளர் எடுத்திருக்க படம் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்றதுனால தான் ஒரு 5 பேர் பார்த்தாலும் 10 பேர் பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அஜயன் பாலா அவர்கள் வந்து நிறையா படங்களில் வந்து வேலை பார்த்துருக்காங்க, நிறைய திரைக்கதைகளில் வந்து வேலை பார்த்துருக்காங்க, வசனங்களில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எடுத்த முதல் படம் தான் இந்த படம். இளையராஜா அவர்களோட ஆசீர்வாதத்தோடு தான் இந்த படத்தை வந்து ஆரம்பித்தாங்க, மயிலாஞ்சின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட பேரே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று, ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு படம் எடுக்கும்போது நார்மலான ஒரு டைரக்டருக்கும் எழுத்தாளர் ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ராஜ்மோகனாக இருக்கட்டும், அவர் எடுத்த ஜோக்கர் படமாக இருக்கட்டும், நீங்கள் அதை பாருங்கள். பட் அவங்க எழுத்தாளர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கிரவுண்ட் ஒர்க் நிறையா பண்ணியிருப்பாங்க, மக்களாக இருந்திருப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சேகரிச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்றக்கப்போ அவங்களோட எழுத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க ஒரு டைரக்ட் பண்ண வரும்போது அந்த படத்தோட வீரியம் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த படத்தோட பேரே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மயிலாஞ்சி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நேமாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப ரொம்ப லேசாக அந்த மயிலரகமாக இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு அந்த மயிலாஞ்சி அப்படின்ற ஒரு பேரே தெரிஞ்சிச்சு. எனக்கு அஜயன் பாலா டேரக்டர் அப்படின்னோடனே வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னே வந்து கண்டிப்பாக அந்த படத்தோட டீசருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையிலே வந்து டீசர் அந்த இசை வெளியீடு வந்து பண்ணிட்டாங்க. இளையராஜா அவர்கள் தான் வந்து இசையமைக்கிறாரு. அவங்கள பற்றி நம்ம பெருசாக சொல்லி தான் தெரியணும் இல்லை, அது ஒரு 50 வருஷமாக எல்லாத்துக்குமே தெரியும் இளையராஜா அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவர் எந்த அளவுக்கு இப்போ வந்திருக்காங்க, அவருக்குன்னு சொல்லி உலகம் பூரா எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, அவரோட பாட்டுக்கு வந்து எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, அவரோட ஆன்மீகத்துக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை. பட் இதில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய முகம்னா வந்து அவங்க முகம் தான். பட் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து செலியன் அவர்கள் தான் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அவங்களுமே நிறைய படங்களில் வேலை பார்த்துருக்காங்க, நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. நிறைய ரைட்டர்ஸும் நிறைய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் வந்து இன்றைக்கி காலையில் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. மிஸ்கின் அவர்கள் வந்து நிறைய பேசியிருந்தார். மிஸ்கின் அவர்களை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா, ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு பேசுகிறதுல வந்து ஒரு பெரிய மனுஷன் அவர். நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, என்னை தாழ்த்திக்கிட்டு நான் ஒரு 10 விஷயம் சொல்லுவேன். பட் ஆனால் அந்த 10 விஷயத்தில் வந்து ஒரு 2 விஷயம் காதுக்கு போய் இந்த படத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை போய் நீ பார்த்து சப்போர்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அவர் கொட்டுக்காளிக்கு என்னென்ன பேசுனாங்க அப்படின்றதே வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவருமே வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். சிங்கம்புலி அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து நிறைய அப்ரிஷியேஷன் பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் ஏஎல் விஜய் அவங்க வந்திருந்தாங்க. ஏகப்பட்ட பெரிய ஒரு தனஞ்சயன் அவர்கள் வந்திருந்தாங்க. ஏகப்பட்ட பெரிய பட்டாலுமே வந்து இந்த படத்துக்கு வந்திருந்து அவ்வளோ அப்ரிஷியேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேயே அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா இந்த படம் வந்து அஜயன் பாலா அவர்கள் வந்து டைரக்ஷன் அப்படின்னா வந்து எனக்குமே டீசர் எப்போ வரும் அதை பார்க்க ஆசையாக இருந்து நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஆகுது. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து டீசரை போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது ஒரு சீனுமே வந்து ரொம்ப ரொம்ப ரசித்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நிறைய நம்ம டீசர் ட்ரைலர்லாம் பார்த்துருப்போம். நிறையா ஒரு ஆக்ஷனாக இருக்குது, த்ரில்லராக இருக்குது, ரொம்ப க்ரைமாக இருக்குது, ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து இப்போ உள்ள இசையில் வந்து சவுண்டு மட்டும் தான் இருக்குது, அந்த பாடல் வரிகளே வந்து தெரிய மாட்டேது, அதெல்லாம் வந்து ஒரு காலத்தோடு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இந்த படத்தோட அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த எடுத்திருக்க இடங்களே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது அந்த இடங்கள், ஏன்னா இவர் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரில் வராங்க. ஹீரோவுமே வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார். அவரோட படம். அவருமே கண்டிப்பாக இதிலிருந்து அவர் வெற்றியடைய வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அவரோட சினிமா பயணத்துக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ஹீரோயினுமே வந்து நம்ம 2-3 படங்களில் பார்த்துருப்போம். இந்த படத்தில் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ 2 பேர் வந்து அடுத்த ஃபியூச்சரில் வந்து அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி அடையணும்னு. பட் இந்த 2 பேரோட காம்பினேஷனே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த எடுத்திருக்க இடம் வந்து அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த வெயிலுக்கு அதுக்கும் நம்ம அழகாக அந்த டீசரை பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து ஒரு 3-4 இடத்துல வந்து அந்த பாட்டுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து பிஜிஎம்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த சாங்ஸுமே வந்து அப்பப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுவுமே வந்து சூப்பராக வந்து இருக்குது.
படத்தோட ஒளிப்பதிவு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த செலியன் அவர்கள் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது ஸ்க்ரீனில். அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக சின்னதாக ஒரு அழகான ஒரு படம் வந்து எடுத்த மாதிரி தெரியுது. இயக்குனர் வெற்றிமாறன் தான் இந்த படத்தை வந்து அவங்களுமே வந்து நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டுமே வந்து வந்துச்சு. கண்டிப்பாக வந்து வெற்றிமாறன் ஒரு படத்தில் இணைகிறாங்க அப்படின்னா வந்து அந்த படம் வந்து ஒரு சாதாரண ஒரு படமாக இருக்காது. கண்டிப்பாக அது வந்து நல்ல படமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் எடுத்த படங்கள், அவர் இணைந்த படங்கள் எல்லாமே நமக்கே தெரியும். இந்த ட்ரைலரில் வந்து அந்த டீசரில் ஒரு ஷாட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி, அதில் சின்ன சின்ன எமோஷன், அதில் சில ப்ராப்ளம்ஸு, அதில் சில அந்த கொஞ்சம் எமோஷனாக இருக்கும்ல, அதில் கொஞ்சம் ஒரு மறைவு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இடங்களில் வந்து அவ்வளோ நல்லா வந்து இருந்துச்சு. அழகாக அந்த எமோஷன்லாம் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. அது இளையராஜா அவர்களோட வாய்ஸில் வந்து ஒரு பாட்டு வருது. உண்மையிலே அது அப்படி கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போலாம் சொல்லுவாங்களே இசை வந்து ரொம்ப ரொம்ப சவுண்ட் ஆயிடுச்சு, அந்த பாடல் வரிகளே வந்து கேட்க முடியலன்னு. பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாடல் வரிகளே நமக்கு நல்லாவே கேட்கும். இசையுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த எடுத்த இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எந்த இடம்னு எனக்கு தெரியலை, ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட காம்பினேஷனே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க 2 பேத்துக்குமே இந்த படம் வந்து நல்ல சிறப்பாக வெற்றி அடைஞ்சு அவங்களும் நிறையா படங்கள் பண்ணும். என்னோட பர்சனலாக வந்து அஜயன் பாலா அவர்கள், அவருமே வந்து இந்த படம் வந்து நல்லா வெற்றி அடைஞ்சு அவரும் நிறையா படங்கள் பண்ணும். எப்படி புத்தகங்கள் எழுதி நிறையா வாசகர்கள் வந்து அவர் பிடிச்சி வச்சுருக்காரோ அதே மாதிரி வந்து நிறைய படங்கள் இயக்கி அதுலேயுமே அவருக்கு வந்து நிறையா ஒரு ஃபேன்ஸ் வந்து உருவாகணும். அவருக்கு நிறைய ப்ரொடியூசர் வந்து கிடைக்கணும். அவர் நிறையா வந்து படங்கள் எடுக்கணும். அவர் நிறைய எழுதணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. பார்ப்போம் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்றது வந்து இனிமேல் தான் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வரும். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் நான் வந்து போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ போடலாம் தான் இருக்கேன். அதை 5 பேர் பார்க்குறவங்களோ 10 பேர் பார்க்குறவங்களோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு எழுத்தாளர், எனக்கு பிடிச்ச சில எழுத்தாளர்களை வந்து அவரோட புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். அவர் ஒரு படம் எடுத்திருக்காங்க. பட் அந்த படம் டீசர் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அழகான விஷயத்தை வந்து தொட்டு எடுத்திருப்பாங்க. அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து அழகாக கேரி ஆகுது. அந்த லொக்கேஷன்ஸ், அந்த ஒளிப்பதிவுலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம போய் அந்த படத்தை பார்ப்போம். கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதனால தான் இந்த டீசர் பார்த்தோடனே வந்து நம்ம கண்டிப்பாக இதை பற்றி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு. இதில் வந்து சிங்கம்புலி அவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் ட்ரைலராக ரிலீஸ் ஆகலை. ஸோ டீசராக தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மேபி ட்ரைலராக வந்தால் இன்னும் கொஞ்சமே இந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு கோணத்தில் போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இப்போ வரையும் பார்க்கும்போது டீசர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து இருக்குது. அந்த மயிலாஞ்சின்ற பேரே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எழுத்தாளர் அஜயன் பாலா தான் இயக்கியிருக்காங்க. அவரோட மொதல் படம். நிறையா ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அவர் செலியன் எல்லாமே அவருமே வந்து எழுத்தாளர் தான். ஸோ அவர் படங்கள்லேயுமே வேலை பார்த்துருக்காங்க. சும்மா இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு கூட்டாக சேர்ந்து அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. தாராளமாக போய் டீசர் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இளையராஜா அவர்கள் அவரோட மியூசிக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவரோட படங்களோட அப்டேட் வந்து கொஞ்சம் நாளாக வராமல் இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட அப்டேட் வந்தோடனே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அவரோட பாடல்கள்லாம். ஸோ யூடியூப்பில் வந்து இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத வந்து இன்னும் மென்ஷன் பண்ணலை. மேபி அடுத்தடுத்த அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அவர் இளையராஜா அவர்களுமே வந்து மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த படத்துக்கு இருந்திருக்கு அப்படின்றது வந்து டீசர் பார்க்கும் போதே வந்து தெரியுது. நிறைய பேர் காலையில் வந்து அவரை மேடையில் ஏற்றி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பீச்சஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு அஜயன் பாலா அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நட்பு வட்டாரத்தை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த டீசர் போய் பாருங்கள். நீங்கள் அஜயன் பாலா அவர்களோட புத்தகங்கள் வாங்கி படிங்க. செலியன் அவர்களுமே வந்து புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. சினிமா ரிலேட்டடாக வந்து உலக சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தையுமே நீங்கள் வாங்கி படிங்க. ஸோ சினிமா தெரிஞ்சவங்க, சினிமாவில் நல்லா ஊர்னவங்க, புத்தகங்கள் நிறைய இலக்கியத்தில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட கிரவுண்ட் ஒர்க் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு 5-10% வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக போய் அந்த டீசர் வந்து பாருங்கள். உங்களுக்கு டீசர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அடுத்தவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ படம் வந்தவொடனே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில படம் வந்து பெரிய முகங்கள் இல்லாதனால வந்து அது டக்குன்னு வந்து தெரியாமல் போயிடுது. இப்போ பெரிய ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 10 இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 பெரிய ஆளை பிடிச்சி ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ரீச் ஆகும். அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, அந்த டீசர் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, பட் அது ஒரு ரீச் கொடுக்கும். பட் இந்த மாதிரி ஒரு அழகான படங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். படத்தையும் போய் பாருங்கள். நன்றி.